லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு ஜோ சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் பிறந்தநாள் என்று அவர் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் மகிழ்ச்சியான தன் குடும்பத்தோடும் பல்லாண்டு காலம் வாழ எல்லாம் உள்ள இறைவனை இந்த பிறந்தநாளாக வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். திரு சார்லஸ் சாருடைய இந்த புதுச்சேரியுடைய அரசியல் பயணம் புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல். அவர் பணம் சம்பாதிக்கின்ற எண்ணத்தில் புதுச்சேரி அரசியலுக்கு வரலை. அவருடைய நோக்கமே புதுச்சேரியுடைய இந்தியாவினோட ஒரு முதன்மை மாநிலமாக வரணும், அவர் சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் என்னுடைய எண்ணங்கள் இந்த நன்னாளில் அவர் நிறைவேற்ற வேண்டும். மேலும் அவருடைய நோக்கமே புதுச்சேரியுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். இங்கே இருக்கின்ற இளைஞர்களை வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். சுத்தமான குடிநீரை கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு மருத்துவமனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த நன்னாளில் நிறைவேற்றப்பட வேண்டும். லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் திரு சார்லஸ் சார் அவர்களுடைய இந்த பிறந்தநாளில் என் சார்பாகவும் கட்சியினுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி பொக்கிஷமான திரு ஜோ சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றணுன்ற கனவோட இந்த புதுச்சேரி மண்ணில் காலடி எடுத்து வச்சதுலேருந்து நாள் முதற்கொண்டு இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாக பல நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டு இந்த ஊர் மக்களுக்கு என்ன தேவையோ, மண்ணின் மைந்தர்களுக்கு என்ன தேவையோ, இந்த ஊரில் இருக்கிற மகளிருக்கு என்ன தேவை, முதியோருக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிற எங்கள் அன்பு சகோதரர், அன்பு தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் மென்மேலும் இந்த நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டே இருக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். மேலும் இப்போ கட்சி சார்ந்து கட்சியோட பயணிக்கும் போது இன்னும் மென்மேலும் அரசாங்கம் சார்பாகவும் நீங்கள் உள்ளே நிறைய இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன்.